இங்க ஏஞ்சல்ன்ற பொண்ணு எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆயிட்டு யார்ட்டையுமே பேசாம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பா. இதனால அபார்ட்மெண்ட்ல இருக்க யாருக்குமே அவளை பிடிக்காது. சின்ன பசங்க கூட இவ கார்ல டிவல் எழுதி வச்சுட்டு ஓடிடுறாங்க. இவ ஆபீஸ்க்கு போனா அவளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஒரு பொண்ணு ஆபீஸ்க்கு லேட்டா வருவா, எவ்வளவு தைரியம் தான் லேட்டா வரும்னு சொல்லிட்டு அவ சேலரியே கட் பண்ணி விட்டுறா. இதனால ஆபீஸ்ல இருக்கவங்க கூட அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி எல்லாருமே வெறுத்துட்டு இருக்க ஏஞ்சல இவங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல கிஃப்ட் ஷாப் வச்சிருக்க ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். இவ டெய்லி வரும் போதெல்லாம் அவர் வந்து இவளுக்கு குட் மார்னிங் சொல்லுவாரு. ஆனா ஏஞ்சல் இவரை ஒரு நாளாவே மதிக்க மாட்டா. இப்ப ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஏஞ்சல் மேம காதல் வலையில வச்சிட்டா கண்டிப்பா அவன் கேரக்டர் மாறணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் பேசுவாங்க. இவரும் அவன் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றதெல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்க. அந்த பசங்களும் இப்ப நான் கொடுக்குற கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு நீங்க ஆபீஸ்ல ஏஞ்சல் கொடுங்க, கண்டிப்பா அவங்க உசாயிடுவாங்கன்னு சொல்ல இவரும் அடுத்த நாள் பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் ஏஞ்சல் கிட்ட கொடுத்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் சொல்ல இவனும் அந்த கிஃப்ட பிரிச்சு பார்த்து செம்ம டென்ஷன்ல தூக்கி போட்டு உடைச்சு வெளியே போற நாயின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறா. அந்த ஆபீஸ்லயே இருக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. அவமானப்பட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட் ஏஞ்சல் தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது. அடுத்த நாள் காலைல ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் உனக்கு கேன்சர் இருக்குமா, நீ கடைசி ஸ்டேஜ்ல இருக்க, இன்னும் 3 மாசம் தான் இவளுக்கு சொல்லிடுறாங்க.